இந்த குழந்தை பேரு தார்னிகா 1.5 வயசு ஆச்சு. இப்போ கோவை கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைக்கு நியூரோபிளாஸ்டோமா கேன்சர், அதாவது நரம்பு திசுக்கள்ல வர கேன்சர் தான் நியூரோபிளாஸ்டோமா அப்படின்னு சொல்லுவோம். 1.5 வயசு குழந்தை என்னங்க தப்பு பண்ணுச்சு? இந்த உலகத்துல பொறந்து சந்தோஷமா வாழ வேண்டிய உயிர் அது இப்போ கொடூரமான கேன்சர்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேன்சரை குணப்படுத்த அந்த பொண்ணுக்கு 8 சைக்கிள் தேவைப்படுதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதாவது 8 சைக்கிள்ங்கிறது நான் ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன். இந்த ஒட்டுமொத்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டோட காஸ்ட் 90 லட்சம் ஆகும் டாக்டர் சொல்லியிருக்காரு. அதோட ரிப்போர்ட்டை தான் நீங்கள் இதில் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த குழந்தைக்கு இப்போ ரீசெண்டாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹீமோதெரப்பி, சர்ஜரி, ஆட்டோலோகஸ், ஹோமோபைட்டிக், ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன், ரேடியோதெரப்பி, D2 தெரப்பி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த பொண்ணுக்கு தேவைப்படுது. நான் ட்ரீட்மெண்ட் வைஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்கக்கிட்ட போதுமான வசதி இல்லாதனால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அந்த குழந்தைக்கு உதவி செய்வாங்க, இல்லை வேறு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது பொய்யான விஷயம் கிடையாது. நிறைய இந்த மாதிரி பொய்யான விஷயம் வர்றதுனால எது உண்மை எது பொய்ன்னு இப்படிலாம் தெரிய மாட்டேங்குது. இது முழுக்க முழுக்க உண்மை. இந்த கடவுள் இருக்காரு, கடவுள் எப்படிலாம் சோதிக்கிறாரு பார்த்தீங்களா? இப்படிலாம் பார்க்கும்போது இந்த கடவுள் உண்மையாகவே இருக்காரா இல்லையான்னு தெரியல. சமீபத்தில் கேரளா நடந்த நிலச்சரிவு, எத்தனையோ பேர் மண்ணுக்குள்ளே புதைஞ்சு இறந்து போனாங்க. அப்போல்லாம் பார்க்கும்போது கடவுள் ஒரு வேளை இல்லையோ அப்படின்ட்டு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது இந்த பாப்பாவை பற்றி பேசும்போது. ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு கேன்சர்னா யோசிச்சு பாருங்கள். நமக்கு கேன்சர்னால் நம்மளால் எப்படி அதோட பொறுத்துக்க முடியாது. அதோட ட்ரீட்மெண்ட் வழி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த குழந்தைய பற்றி யோசிச்சு பாருங்கள் நீங்கள். ஸோ தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை அவங்களுக்கு பண்ணுங்கள். அவங்க அப்பா பேர் சிவகுமார். இதுதான் அவரோட ஃபோன் நம்பர். தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது எனக்காக கிடைக்கிற லைக்ஸு, வியூஸு அதுக்காக நான் கேட்கல. இது ஒரு நல்ல விஷயங்கிறத விட அந்த குழந்தைய காப்பாற்றணுங்கிறது தான் என்னோட முழு நோக்கம். இது பேருக்கு ஷேர் பண்ணணுங்கிறது இல்லாமல் அந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றணும், அந்த குழந்தைய காப்பாற்றணுங்கிற மனநிலையோட தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது இந்த வீடியோ போடும்போது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ்ஸு, இது பொய்யான விஷயம் கிடையவே கிடையாது மக்களே. இது முழுக்க முழுக்க உண்மையான நியூஸு. இது பெருசாக வந்தால் தான் யாராவது பார்த்து அட்லீஸ்ட் அந்த குழந்தைக்கு ஹெல்ப்பாவது பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி மக்களே. தேங்க்யூ.